காதல் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்குற அளவு அதே காதல் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற கேரண்டி வாரண்டி எப்போவுமே கிடையாது. நாம் நினைப்போம் அது வந்து ரொம்ப உண்மையான காதல் அப்படின்னு. ஆனால் வந்து திரைமறைவுக்கு பின்னாடி நிறைய ரகசியங்கள் இருக்கும். இல்லைனா சில சமயம் நம்ம எதிர்பார்க்காத ஷாக் நடக்கும். இல்லைனா வந்து நம்மளுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கும். அது தெரியாமல் நாம் 100% லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கலான சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்களா? இல்லைனா உங்கள் காதலோட தெய்வீகத்தன்மை எப்படி? நீங்கள் போகிற பாதை சரியா, நீங்கள் சூஸ் பண்ண பர்சன் சரியா, இல்லை நீங்கள் எங்கேயாவது துரோகத்தில் போய் மாட்டிக்க போகிறீங்களா அப்படிங்கிற உங்களோட எதிர்காலத்தையும் ப்ரெசென்ட் எனர்ஜியும் தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களோட காதல் சரியானதா அப்படிங்கிற பார்க்குற நோக்கத்தோடு இருக்க ரீடிங் இது. ஏதோ தடுமாறுது. ஷெக் மெத் ஸ்டார்ஸி சேனலுக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மினேஷன், Knight of Swords energy, ambition drives you forward, ready to face challenges, stay focused, runner. I don't want to run anymore. Oh my god, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தான். நீங்கள் இல்லாமல் அவங்க தொலைஞ்சு போன மாதிரி இருக்காங்க. இது பர்சன் ஒன்னோட எனர்ஜி. நீங்கள் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கீங்க, அதாவது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. உங்கள் காதல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப ஸ்டபனாக இருக்கீங்க. அதே மாதிரி இதுலேருந்து ஓடுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்ணுற முடிவோடு இருக்கீங்க. இந்த பர்சன் ஒன்னோட எனர்ஜி. நீங்கள் வந்து பர்சன் டூவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் மேபி ஏதாவது துரோகத்துக்கு ஆளாக இருக்கலாம். நீங்கள் வந்து டிவைன் கவுண்டர் பார்ட் அந்த எனர்ஜிக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க. யூ ஆர் நாட் அ ரன்னர், யூ ஆர் அ வாரியர். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யூ ஆர் அ வாரியர். உங்களுக்கு இந்த காதல் வேணும். நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, முடிவோடு இருக்கீங்க. அதே சமயம் வந்து இப்போதைக்கு நீங்கள் உங்கள் கரியரில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. இல்லைனா இட்ஸ் லைக் நீங்கள் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை இந்த காதல் சூழ்நிலையில். நீங்கள் ரெஸ்ட். இட்ஸ் லைக் ஸ்னோ ஒயிட். பாய்சன் ஆப்பிள் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஒரு துரோகம் நடந்திருக்கு. இது நிச்சயமாக உங்களால் இல்லை, பொறாமல் பிடிச்ச ஒரு எனர்ஜினால் நடந்திருக்கு. நீங்கள் எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி இருக்கீங்க இந்த காதல் வாழ்க்கையில். ஆனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் முகம் வந்து கீழே பார்த்துட்ருக்கு. ஆனால் உங்களுக்கு கையில் கத்தி இருக்குது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் போராட்டத்துக்கு போகிறீங்க. ஏன்னா யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அ பேட்டில். ஏன்னா ஒரு பேட்டில் ஃபீல்டு உங்களுக்கு எதில் காத்துட்ருக்குன்னு தெரியும். ஆனால் அது எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீங்கள் போராட்டத்துக்கு தயாராக இருக்கீங்க. குதிரையும் தயாராக இருக்குது. யூ ஆர் ஸ்பிரிச்சுவல் பீயிங். இல்லைனா வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ப்ரொடெக்டட். நீங்களும் சரி உங்கள் ஹார்ஸும் சரி ரொம்ப தயாராக இருக்கீங்க. இதோ நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் எதையும் வந்து பார்த்து பயந்து ஓடுற கேரக்டர் கிடையாது. நீங்கள் வந்து பிரச்சனைகளுக்கு எதிராக நின்றுட்டுருக்கீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மனி. மை காஷ், 10 ஆஃப் கப்ஸ். உங்களோட காதலும் அதே மாதிரி ஒரு விஷயத்தோடு தான் இருக்காங்க, அதே மாதிரி எண்ணத்தோடு தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ் நீங்கள் தான். அவங்களுக்கு பர்சன் டூவோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் ஒன் தான் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே. 10 ஆஃப் கப்ஸ், காதல், கல்யாணம், ஃபேமிலி அப்படின்னா இந்த பர்சன் ஒன் தான், வேறு யாருமே கிடையாது. இர்ரீப்ளேசபிள். த வே யூ லவ் கேன் நெவர் பி மேட்ச்ட். ஏன்னா இந்த பர்சன் ஒன் அந்த மாதிரி ஸ்ட்ராங் லவ். ஏன்னா அவங்க இறந்தாச்சு, ஆனாலும் அவங்களுக்கு தெரியும் இந்த பர்சனோட ட்ரூ கிஸ் இல்லைனா அந்த ட்ரூ லவ்வோட கிஸ் அவங்கள வந்து இந்த உறைஞ்சி போன சூழ்நிலையிலேருந்து வெளியில் கொண்டு வரும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். லைக் ஸ்னோ ஒயிட். அவங்க பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் உண்மையான காதல் அவங்கள தேடி வரும். அவங்களுக்கு கொஞ்சம் கூட அதில் மனத்தடமாற்றமோ இந்த மனக்லேசம்னு சொல்லுவாங்க அதுவும் கிடையாது. அதே அந்த எனர்ஜினால தான் இங்கே இந்த பர்சன் டூ இவங்களை நோக்கி வரதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இங்கே உறைஞ்சி போய் இருக்கிறது அவங்களோட காதல். அவங்களோட கடமை என்ன அப்படின்னா இந்த காதலை உயிர்ப்பிச்சு எடுத்துகிட்டு போகிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேக், குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. ரொம்ப யாரோ ஒருத்தங்க ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டுட்ருக்காங்க இந்த காதலை தடுக்கிறதுக்கு. அவங்களோட கர்மா நிச்சயமாக அவங்கள பிடிச்சிரும். ஏன்னா இந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி எலி இந்த பெரிய நாகத்தை ஏமாற்றி அது என்ன சாதிக்கணுமோ அதை சாதிச்சிடும். அப்படி தான் உங்கள் பர்சன் இந்த பர்சன் டூவும் எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் அவங்களுக்கு நல்லா தெரியும் எங்கே வந்து சண்டை போடணும், எங்கே வந்து அமைதியாக போகணும், அவங்க சாதிக்க வேண்டியது என்ன. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த பிரச்சனையில் இல்லை. யாரோ ஒருத்தவங்க ரொம்ப அகங்காரம் பிடிச்சி ஆடிட்டுருக்காங்க. அவங்களோட இறுதி காலம் நெருங்கிடுச்சு. இந்த 6 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா கடமை விட்டு கடமை தவறது, செய்ய வேண்டாத வேலைகளை செய்கிறது, அகங்காரத்தில் ஆடினது, இது எல்லாத்துக்குமே அழிவு மட்டும்தான் முடிவு. அவங்களோட இறுதியை நோக்கி அவங்க போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த ஆட்டம் இந்த பர்சனை வந்து தடுத்து நிறுத்துமா அப்படின்னா இல்லை. அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்னேக் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த அகங்காரம் பிடிச்ச இந்த பர்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும். அவங்களுக்கு தெரியும் அவங்களோட கடமை இங்கே வந்து உங்களுக்கு அதாவது அந்த உங்களை உயிர்ப்பிக்கிறது தான் அவங்களோட கடமை. அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இட்ஸ் லைக் லைஃப் பர்பஸ். அவங்களால அதுலேருந்து விலகி போக முடியாது, விலகவும் வாய்ப்பில்லை. இது வந்து பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு பாதை, அதுலேருந்து நம்மளால் விலகி போக முடியாது. இது வந்து உங்களோட ஓவரால் எனர்ஜி, ஃப்யூச்சர் எனர்ஜி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட், பேஷனட். இங்கே பார்த்தீங்கன்னா சிண்ட்ரெல்லா, மிஸ்ட்ரி. சிண்ட்ரெல்லா கிடையாது, ருபான்சல் எனர்ஜி.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய ஸ்டார் ஆக போகிறீங்க. நீங்கள் வந்து முன்னாடி தான் போகிறீங்க. இங்கே ஹார்ஸில் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியாது. பட் இந்த பேட்டில் நீங்கள் எக்ஸ்கியூஸ் இந்த போராட்டத்தில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறது இந்த கார்டு. இது ஃப்யூச்சர் கார்டு. ஸோ இந்த போராட்டம் நீங்கள் எங்கே போகிறேன்னு தெரியல, இதில் என்ன ஆகும் அப்படின்னா பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. இந்த போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற்று இங்கே உயிரோட அந்த வெற்றி கணையை கையில் வச்சுட்ருக்கீங்க. உங்களோட கிரீடம், உங்களோட அரண்மனை, உங்களோட எம்பையர், உங்களோட தேசம் எதுவோ அது உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப வெற்றியை கொண்டாடிட்டுருக்கீங்க. மிஸ்ட்ரி இது வந்து எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சம் மிஸ்ட்ரியாக வச்சுருக்காங்க. அது அடுத்தது வந்து ருப்பான்சில்ஸ் டவர். இது எங்கே யார் வரணுமோ அவங்களால தான் வர முடியும். இந்த நரியால் இந்த டவருக்கு போக முடியுமானா முடியாது. இந்த 2 நரி தான் இங்கே இருக்குது. உங்களோட வாழ்க்கையை இந்த நீங்கள் கனவு கண்டுட்ருக்க இந்த ராஜாங்கத்தை உருவாக்க நினச்சிட்ருக்க இந்த ராஜாங்கத்தை அவங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அது நடக்காது. இது வந்து ஒரு முயற்சி தான், உங்களை அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். பட் இந்த முயற்சி வெற்றி பெறுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் ஆல்ரெடி சக்ஸஸை வந்து கையில் எடுத்துட்டீங்க. இவங்க வந்து இட்ஸ் லைக் நடந்ததுக்கப்புறம் வந்து அதை மாற்ற முடியுமான்னு பார்க்குறாங்க. தட்ஸ் இம்பாசிபிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம், நீங்கள் புது வீடு வாங்குறது, காதலில் புது இடத்துக்கு போகிறது, உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்காங்க. எவ்வளோ பெரிய தடை வந்தாலும் அவங்க உங்ககிட்ட வந்து சேருவாங்க. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தான் அவங்களோட வீடு. கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. தடைகளை தாண்டி வருவாங்க. திட்டம் 10 ஆஃப் 6 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. இது வந்து 10 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. அதாவது அவங்களும் வந்து ஒரு எண்டிங் இல்லைனா ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனை கடந்து தான் வரணும். நிச்சயமாக அதை கடந்து வருவாங்க. அதுக்கு பிரபஞ்சத்தோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங், உங்களை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதல் இப்போ இருக்குது. நியர் ஃப்யூச்சரில் அது நிச்சயமாக வரும். ஐ see யுவர் சைட் ஆஃப் த ஸ்டோரி. இப்போ அவங்களால உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க, ஏன்னா நீங்கள் எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கீங்க. இப்போ அவங்களால பார்க்க முடியுது, ஓகே இது நான் தான் போய் அவங்கள உயிர்ப்பிச்சு எடுத்துகிட்டு வரணும், இல்லைனா அவங்களால அசைய முடியாது. இது வந்து ஒரு கெட்டவங்க பண்ண சதி, நான் தான் போகணும், என்னோடய ஆக்ஷன் இங்கே ரொம்ப அவசியம் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க எடுக்க போகிற அந்த முயற்சினால தான் நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து விடுபட்டு இந்த வெற்றியை அடைய போகிறீங்க. திருடிக்க முயற்சி பண்ணுங்க. எகெயின் இது நடக்காது. பிரபஞ்சம் சொல்கிறாங்க இது நடக்காது. உங்களை பற்றி ஒரு தவறான செய்தியை பரப்ப ட்ரை பண்ணாங்க. இந்த 2 எனர்ஜி, மேபி இது 2 ஃபெமினின் எனர்ஜி, இல்லை 2 பேர் உங்களை அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க இந்த 7 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி உங்களுக்கு இன்னொரு துரோகம் அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அது திரும்ப விழுந்துருச்சு. பிரபஞ்சம் நோ 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 நாட் எனிமோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ஒரு பிளேயர் 2 பேர் உங்களை திருட முயற்சி பண்ணாங்க. என்ன உங்களோட காதல் வாழ்க்கைக்கு தடை உண்டு பண்ண முயற்சி பண்ணாங்க. நிச்சயமாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இங்கே இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் அப்படின்னு நான் வந்து சுட்டி காட்டி அதை வந்து சுருக்கிக்க விரும்பலை. ஏன்னா இன்னும் 2-3 பேர் இருக்கலாம் உங்கள் சூழ்நிலையில். ஸோ இது வந்து குரூப் ஆஃப் பீப்புள். உங்களுக்கு எத்தனை பேர் இதில் பொருந்துறாங்களோ அத்தனை பேர் எடுத்துக்கும். மேக்ஸிமம் 7 to 9 மெம்பர்ஸ், இல்லை 9 இருக்குது. 2 பேர் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. மொத்தமாக இந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மேபி மோஸ்ட்லி 9 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து ஒன்றா சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க உங்களை பிரிக்கிறதுக்கு. பட் இட் இஸ் லைக் அன்ஸ்டாப்பபிள் எனர்ஜி. ஸோ உங்களோட காதல் வந்து ரொம்ப தெய்வீகமான காதல். அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. அதே மாதிரி உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ராமிசிங்காக இருக்குது. இதில் வந்து நீங்கள் பயப்படுறதுக்கோ இல்லை என் காதல் என்ன ஆகும் அப்படின்னு வந்து குழம்பிக்கிறதுக்கோ ஒரு காரணமும் இல்லை. நீங்கள் ரொம்ப தைரியமாக போகலாம். உங்கள் காதல் உங்களை கைவிட போகிறதில்ல. உங்கள் கைகள் அவங்க இன்னுமே பிடிச்சிட்டே தான் இருக்காங்க. அவங்களோட எண்ணம் வந்து உங்களோட ஒரு அழகான இந்த வீடு கட்டி ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்கிறது தான். இங்கே ஆல்ரெடி வீடு இருக்குது. ஸோ நியர் ஃப்யூச்சர்லேயே நீங்கள் வந்து மேபி மூவ் இன் ஆகலாம், இல்லைனா கல்யாணம் பண்ணிக்கலாம், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஏதோ ஒன்று ரொம்ப சீக்கிரமாக நடக்குது. இது வந்து நியர் ஃப்யூச்சர் தான் நான் எடுத்தேன் இந்த எனர்ஜி. ஸோ உங்கள் வாழ்க்கை ரொம்ப செக்யூர்டாக இருக்குது. இந்த காமிக் பீப்புள், இந்த நரிங்க என்ன வேலை பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்காது. யூ ஆர் ப்ரொடெக்டட். ஸோ நம்புங்க இந்த காதலை. இந்த காதல் உங்களை கைவிடாது. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.